அமெரிக்கா வெனிசுலா மீது அட்டாக் பண்ணியதால இப்போ வெனிசுலாவே அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் பெறப்போகுது மாதிரியான செய்திகள் வெளியே வருது. இதனால அமெரிக்காவோட பெட்ரோ டாலர் ஆனது இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்ற மாதிரியே நிறைய பேர் கருத்துக்களை சொல்றாங்க. ஆனால் அது உண்மையான பாதம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. நாம இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சுழற்சியோட விளிம்பில் நிற்கிறோம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்க பணம், உங்க சேமிப்பு, உங்க எதிர்காலம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போற ஒரு உலகளாவிய மாற்றத்தை பற்றினது. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த 2026ஆம் வருஷம் உலக பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனை. ஏன் தெரியுமா? கடந்த 50 வருஷமா உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருந்த இன்விசிபிள் இன்ஜின் இப்போ பழுதறிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த இன்ஜினோட பேர் தான் பெட்ரோ டாலர். கடந்த ஒரு சில வாரங்களாக நீங்க செய்திகளில் பார்த்துருக்கலாம். அமெரிக்கா இப்போ வெனிசுலாவோட ஆயில் பிசினஸை முழுசா தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் வெனிசுலா மீது அட்டாக் பண்ணினாங்க. மேலோட்டமா பார்த்தா அமெரிக்கா உலகத்தோட இணைச்சி தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு ஹீரோ மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆழமா பார்த்தா இது அமெரிக்காவோட பலம் இல்லை, இது அவர்களோட பயம். ஒரு சிஸ்டம் எப்போ உடைய ஆரம்பிக்குதோ அப்போதான் அதை போசு பயன்படுத்தி காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையானது வரும். இதுவரைக்கும் டாலர் சிஸ்டம் நம்பிக்கை மேல ஓடிச்சுது. ஆனா இப்போ அது வலிமை, அதாவது ஃபோர்ஸ் மேல ஓட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பி இருக்கு, டாலர் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆச்சுன்னு. அதுக்கு காரணம் ஒரு ஒப்பந்தம். 1971 அமெரிக்கா தங்கத்தை வச்சுத்தான் டாலர் அச்சடிக்கணும்ன்ற விதியை கைவிட்டாங்க. அப்ப டாலரோட மதிப்பு பயங்கரமா சரிய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் அமெரிக்கா, சவுதி அரேபியா கூட ஒரு டீலை போட்டாங்க. உங்க நாட்டை நாங்க பாதுகாப்போம், ஆனா நீங்க விற்கிற ஒவ்வொரு சொட்டு கச்சா எண்ணெயும் டாலர்ல மட்டும்தான் விற்கணும்னு ஒரு டீலை போட்டாங்க. உலகத்துல எண்ணெய் இல்லாம எந்த நாடுகளுமே இயங்க முடியாது. அப்போ எண்ணெய் வேணும்னா எல்லாருமே டாலர்ல தான் வாங்கி வச்சிருக்கணும். இதனாலதான் டாலர் உலகத்தோட ரிசர்வ் கரன்சி ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த 50 வருஷ ஒப்பந்தம் கேள்விக்குறியா மாறிடுது. இப்ப மற்ற நாட்டு நாணயங்களை பயன்படுத்தியும் கச்சா எண்ணெய்களை வாங்குற வர்த்தகமானது ஆரம்பிச்சிடுது. இதனால அமெரிக்காவோட டாலரை மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. இதை நிறைய வல்லுநர்கள் சக்சரர் பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி விவரங்களின் படி பார்த்தோம் என்றால் 1999 உலக நாடுகள் சேமிச்சு வச்சிருந்த மொத்த அந்நிய செலாவணியில டாலரோட பங்கு 71% இருந்தது. ஆனா இன்னைக்கு அது 58%க்கும் கீழே போய்கிட்டு இருக்கு. இது கடந்த 25 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அமெரிக்கா கடந்த 4 வருஷத்துல மட்டுமே தங்களோட மொத்த வரலாற்றுல அச்சடிச்ச பணத்தை விட அதிகமான பணத்தை அச்சடிச்சு இருக்காங்க. அதிகமான பணம் அச்சடிச்சா அந்த பணத்தோட மதிப்பு குறையும். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயப்படும், அதுதான் நிச்சயமற்ற தன்மை. அமெரிக்கா இப்போ வெனிசுலாவோட ஒயில கை வைக்கிற மூலமா என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இனிமே டாலர் ஒரு எக்கனாமிக் கரன்சி சாய்ஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திணிப்பு. எப்போ ஒரு கரன்சி போஸ்ட் பண்ணி திணிக்கப்படுதோ அப்போ அந்த பணம் தன்னோட நியூட்ராலிட்டியை இழக்குது. நியூட்ராலிட்டி போயிட்டா அந்த பணத்தை நம்பி முதலீடு செஞ்சுக்கிட்டு இருந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ், சென்ட்ரல் பேங்க் எல்லாமே அங்கிருந்து வெளியேற ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது வெறும் இன்றோ மட்டும்தான். அமெரிக்கா வெனிசுலா மீது கை வச்சதால இப்ப பெட்ரோ டாலரே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறி இருக்கு, ஆபத்துல சிக்கி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும், ஆனா பாண்ட் மார்க்கெட் தான் உண்மையான போஸ். உலகத்தோட மொத்த கடன் சந்தை, அதாவது பாண்ட் மார்க்கெட்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 130 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இது உலக ஜிடிபியை விட ரொம்பவே அதிகம். இங்கதான் முக்கியமான புள்ளி விவரம் இருக்கு. அமெரிக்காவோட மொத்த கடனை இப்ப 37 ட்ரில்லியனை விட தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு 100 நாளைக்கும் ஒரு முறை 1 ட்ரில்லியன் கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு கடனை வச்சிருக்கின்ற ஒரு நாடு மற்ற நாடுகளை மிரட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? முன்னாடி ஜப்பான், சீனா மாதிரியான நாடுகள் அமெரிக்காவோட பாண்டுகளை கண்ணை மூடிக்கிட்டு வாங்குவாங்க. ஆனா இப்போ சீனா கடந்த ஒரு சில வருஷமா தங்களோட கையிருப்புல இருந்த அமெரிக்காவோட பாண்டுகளை 1.1 ட்ரில்லியன்ல இருந்து 770 பில்லியனுக்கு குறைச்சிருக்கு. அதாவது 1.1 ட்ரில்லியன்ல இருந்து 770 பில்லியன் வரையுமே குறைச்சிருக்காங்க. அதாவது அவங்க அமெரிக்கா மேல வச்சிருந்த நம்பிக்கையை மெதுவா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏனென்றா எப்போ ஒரு நாடோ தன் பணத்தை ஆயுதமா பயன்படுத்துதோ அப்போ மற்ற நாடுகள் நாளைக்கு எனக்கும் இதே நிலைமை வரலாம்னு பயப்படுவாங்க. அந்த பயன்தான் இப்போ போண்ட் பேனிக்கா மாறி இருக்கு. அதாவது இந்த கடன் பத்திரங்களோட பேனிக்கா மாறி இருக்கு. இப்ப நாங்க இந்த வீடியோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இப்ப எல்லாருமே தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இப்படி தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பி இருக்கு. பொதுவா சாதாரணமான மக்கள் தங்கம் வாங்குவாங்கன்னு தான் நாங்க நினைப்போம். ஆனா கடந்த 2022 இருந்து 2024 காலகட்டத்துல உலகத்தோட சென்ட்ரல் பேங்குகள் தங்கத்தை வாங்கி குவிக்கிற வேகம் கடந்த 55 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு.
புள்ளி விவரத்தின்படி 2023 மட்டுமே உலக சென்ட்ரல் பேங்க் அனைத்துமே 1037 டன் தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 1967 தான் இந்த அளவுக்கு பெரிய கொள்முதலானது நடந்தது. சீனாவோட சென்ட்ரல் பேங்க் மட்டுமே தொடர்ச்சியா 18 மாசங்களுக்கு மேல 1 கிராம் தங்கத்தை கூட விற்காம தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கையிருப்புல இப்போ அதிகாரப்பூர்வமா 2260 டன் தங்கம் இருக்கு. ஆனா பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீனா கிட்ட இதை விட பல மடங்கு அதிகமான தங்கம் மறைமுகமாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. சரி, ஓகே, இப்ப உங்களுடைய கேள்விக்கான பதிலுக்கு வருவோம். அதாவது ஏன் அனைவருமே தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்கன்ற கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். முன்னாடி எல்லாமே அமெரிக்காவோட ட்ரெஸரி பாண்ட்ஸை தான் ரிஸ்க் இல்லாத முதலீடுன்னு சொல்லி சென்ட்ரல் பேங்க் அனைத்துமே வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவோட $300 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை அமெரிக்கா முடக்கினதோ எப்போ முடக்கினார்களோ உலக நாடுகளுக்கு அப்போவே பயம் வந்துடுச்சு. நாமளும் அமெரிக்காவோட பேச்சை கேட்கலன்னா எங்களுடைய காசை அமெரிக்கா முடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்கம்ங்கிறது யாரோட கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு சொத்து. அதுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்க அதை உங்க லாக்கர்ல வச்சா அது உங்களுக்கு தான் மட்டும் சொந்தம். ஆனா டாலர்ங்கிறது அமெரிக்காவோட கம்ப்யூட்டர்ல இருக்கின்ற ஒரு டீட்டெயில் நம்பர். அவங்க நினைச்சா அதனை டிலீட் பண்ண முடியும். இதுதான் நிறைய நாடுகளில் இருக்கின்ற சென்ட்ரல் பேங்கும் இப்படி தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிக்கிறதுக்கான காரணமே. அவர்கள் அமெரிக்காவோட டாலரை நம்புறதுக்கு பதிலாக டாலரை நம்பினால் நாங்கள் ஆட்டத்தில் மாட்டுப்பட வேண்டிய அவசியமானது ஏற்படும், மாட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். ஆனால் தங்கம் என்பது எங்களுக்கு ஆபத்து தராதென்று அவர்கள் தங்கத்தின் மீது நம்பிக்கை வச்சபடியாலும் வேலை மீது இருந்த நம்பிக்கை இழந்தபடியாலும் தான் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும் வந்தா தங்கத்தோட விலை வரையில டாலரோட மதிப்பு தான் சரிஞ்சுக்கிட்டு இருக்கின்ற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். 1930 ஒரு அவுன்ஸ் தங்கம் வெறும் $20. இன்னைக்கு 2026 ஆரம்பத்துல அது $2500 நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதோட அர்த்தம் என்னண்டா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு $20 நோட்டை வச்சு உங்களால ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்க முடிஞ்சது. இன்னைக்கு அதே $20 வச்சு ஒரு மதிய சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு அதனுடைய மதிப்பானது குறைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. கடந்த 100 வருஷத்துல தங்கம் தன்னோட மதிப்பை அப்படியே தக்க வச்சிருக்கு. ஆனா டாலர் தன்னோட மதிப்பு 99% இழந்துடுச்சு என்பதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. முன்னாடி தங்கத்தின் மேல முதலீடு செஞ்சா வட்டி வராது, ஆனா அமெரிக்காவோட பாண்ட்ஸ் மேல முதலீடு செஞ்சா வட்டி வரும்னு ஒரு வாதமானது இருந்தது. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறுது. இப்போ அமெரிக்கா தன்னோட கடனுக்கு வட்டி கட்டுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 ட்ரில்லியன் பணத்தை செலவு செய்கிறாங்க. அமெரிக்காவோட கடன் ஒவ்வொரு மணி நேரமும் 200 மில்லியனாக அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கடனை தீர்க்க அவங்க இன்னும் அதிக பணத்தை அச்சடிக்கணும். அதிக பணத்தை அச்சடிச்சா டாலரோட மதிப்பு இன்னுமே குறையும். புத்திசாலித்தனமாக இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள் இன்னும் யோசிச்சாங்கன்னா எனக்கு வட்டி வராட்டியும் பரவாயில்லை, என்னுடைய அசல் பாதுகாப்பா இருக்கணும்னு யோசிச்சாங்க. அவர்கள் யோசிச்சதனுடைய முடிவு எப்படி இருந்ததென்றால் தங்கம் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் என்ற முடிவை அவர்களுக்கு கொடுத்துச்சு. தங்கத்தின் மீது முதலீடு செஞ்சா மட்டும்தான் அவங்களோட அசலானது பாதுகாப்பானதாக இருக்கும். தங்கத்தை பற்றி பேசும்போது நாங்கள் கண்டிப்பாக வெள்ளியை, அதாவது சில்வரை விட்டுட முடியாது. வெள்ளியை சில்வரை எல்லாருமே ஏழைகளின் தங்கம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பவுக் ஹவுஸா மாறிடுச்சு. வரலாற்று ரீதியா பார்த்தோமேந்தா ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலைக்கு 15 அவுன்ஸ் வெள்ளி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த ரேஷியோ 80க்கு மேலே இருக்கு. அதாவது இப்ப சில்வர் இப்போ அண்டர் வேல்யூவா மாறி இருக்கு. சோலார் பேனல்களாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வாகனங்களாக இருக்கட்டும், அதாவது இவி கார்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வெள்ளி ரொம்பவே அவசியம். ஒரு பக்கம் முதலீட்டுக்காக வெள்ளி வாங்கப்படுது, இன்னொரு பக்கம் தொழிற்சாலைகளுக்காக வாங்கப்படுது. சப்ளை கம்மியாக இருக்கு, இதனால டிமாண்ட் எக்கச்சக்கமாக எகிரிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ போற வேகத்தை பார்க்கும்போது தங்கத்தை விட சில்வர், அதாவது வெள்ளி தான் அதிக மதிப்புடையதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீடியோட மெயின் டாபிக்கு வருவோம். வெனிசுலாவோட எண்ணெயை அமெரிக்கா கட்டுப்படுத்த நினைக்கிறதுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். பெட்ரோ டாலர் சிஸ்டம் உடையுதுன்னு தெரிஞ்சதுமே உலக நாடுகள் தங்களுக்குள்ள வியாபாரம் செய்யறதுக்காண்டி தங்கத்தை அடிப்படையாக கையாளலாமா வைக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கிற பயமே இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெயை டாலர்ல விற்கிற வரைக்கும் டாலர் தான் ராஜாவாக இருக்கும். ஆனா ஒருவேளை நாடுகள் எண்ணெய்க்கு பதிலாக தங்கம் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு பேர் பெட்ரோ கோல்டுன்னு சொல்வார்கள். அன்னைக்கு டாலரோட கதை முடிஞ்சிடும். இதை தடுக்கத்தான் அமெரிக்கா எனர்ஜி மார்க்கெட்டை இவ்வளவு ஆக்ரோஷமா கையாள ஆரம்பிச்சிருக்காங்க. வெனிசுலா மீது தாக்குதலை நடத்தி தலைவரையே கைது பண்ணி இருக்கிறார்கள். இதுவரை நாளுமே oil for dollars அப்படிங்கிற ரூல் இருந்தது. ஆனா இப்போ அந்த ரூல் உதையுது. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஓயில் கச்சா எண்ணெய்களை வாங்குறாங்க. அதுக்கு ரஷ்யாவோட ரூபாயோ அல்லது இந்தியாவோட ரூபாயோ அதனை கொடுத்து தான் அவர்கள்
பரிவர்த்தனை செய்கிறாங்க. சவுதி அரேபியா இப்போ டாலர் இல்லாமல் மற்ற கரன்சியை ஏற்றுக்க தயாருன்னு சொல்லிட்டாங்க. உலகத்தில் நடக்கிற மொத்த ஓயில் வர்த்தகத்தில் டாலரோட பங்கு குறைய ஆரம்பிச்சா அமெரிக்காவால் அவங்க ஊரில் இருக்கின்ற பணவீக்கத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது. அமெரிக்காவோட வட்டி விகிதம் இப்போ, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போது 5% மேலே இருக்கு. அவங்க கடன் வட்டி கட்டவே ஒரு வருஷத்துக்கு, அதாவது அவங்களுக்கு வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்டுறதுக்கே ஒரு வருஷத்துக்கு $1 ட்ரில்லியனுக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. அது அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட ரொம்பவே அதிகம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு தான் வாங்கிய கடனுக்கான வட்டி கட்டவே தன்னோட இராணுவத்துக்காண்டி செலவு செய்கிற பணத்தை விட அதிகமான பணத்தை செலவு செய்கிறாங்கன்னா அவங்களோட சிஸ்டம் எவ்வளவு நாளைக்கு தாங்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதன் மூலம் அமெரிக்காவோட டாலர் இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கு என்பது தெளிவாக தெரியுது. அது அழிவின் விளிம்பில் நிற்குது. அமெரிக்கா வெனிசுலாவை கண்ட்ரோல் பண்றது மூலமா என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க தான் இன்னும் உலகத்தோட இணைச்சி பொலிசுன்னு காட்ட நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு நம்பிக்கையற்ற நிலை. இப்போ மார்க்கெட் என்ன சொல்ல வருது, முக்கியமாக ஜீல்ட் கோவ் இன்வெஸ்டன் அவங்க 2 வருஷமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் சரிவாந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டே டாலரைசேஷன் ஆனது நடக்குது. இது ஒரு நாளில் நடக்கிற மேஜிக் இல்லை. இந்த டே டாலரைசேஷன் என்பது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு ஸ்லோ பொசிஷன் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக டாலருடைய மதிப்பை இது குறைச்சி கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பணம் என்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்போ கோர்ஸ், அதாவது அதிகாரத்துக்கு மாறுது. எப்போ ஒரு ராஜா தன்னோட மக்களை அன்பால ஆள முடியாம கத்தியை காட்டி ஆள நினைக்கிறானோ அப்பவே அந்த ஆட்சி முடிய போகுதுன்னு அர்த்தம். பெட்ரோடாலர் சிஸ்டத்துக்கும் இப்போ இந்த நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு. மார்க்கெட் உடனே கிராஷ் ஆகாது. ஆனா மெதுவா ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு முதலீட்டாளர்களா டாலர்ல இருந்து விலகுவாங்க. இது ஒரு குயட் ரெவல்யூஷன், அதாவது அமைதியான ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுது. சரி, இதில் நாங்கள் என்ன செய்யணும் என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் அமெரிக்காவோட டாலர், அதாவது ஒரு பேப்பர் கரன்சி நம்பி இருக்கிறத விட்டுட்டு பிசிக்கல் விஷயத்துக்கு மாறணும். அதாவது தங்கம், வெள்ளி போன்ற மதிப்பிருக்கிற பொருட்களை வாங்கி வைக்கணும். அதன் மீது முதலீட்டை செய்யணும். ஏனென்றால் இப்போ டாலரை நம்பி இருந்தோம் என்றால் அது எப்போ வேணாலும் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே இப்படி பேப்பராக இருக்கிற விஷயத்தை நம்பாம சொத்துக்கள், உண்மையான சொத்துக்கள், மதிப்பு இருக்கிற உண்மையான சொத்துக்கள் மீது நாங்கள் அதிக கவனத்தை செலுத்தணும். தங்கம், வெள்ளி அதையிலே வாங்கி குவிப்பது தான் எங்களுக்கு நல்லது. அதே மீது முதலீடு செய்வது தான் எங்களுக்கு நல்லது. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் அமெரிக்கா வெனிசுலா மீது ஏன் கை வைத்தார்கள், கை வைத்ததால் அமெரிக்காவோட பெட்ரோல் டாலருக்கு இப்போ உயர்வாந்து வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை, அது இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இன்னும் ஆழமாக போயிருக்கு என்பது தான் உண்மை. கூடிய சீக்கிரமே பெட்ரோல் டாலருக்கு ஆப்பானது சொருகப்பட போகுது. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அமெரிக்காவோட பெட்ரோல் டாலரானது வீழ்ச்சி அடையுமா அல்லது இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குன்னு பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.